சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த நேரத்துல யார் சரி யார் தப்புன்னு விவாதம் பண்ணி முடிவு பண்றதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. எனக்கு என் பையன் உயிர் பழிச்சாகணும். அதுக்கு உடனே ஆபரேஷன் நடந்தே ஆகணும். அதுக்கு என்ன வழியோ அதுதான் எனக்கு இப்ப வேணும். இதோ பார், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ இப்ப விட்டு கொடுக்கலனா என் மக செத்து போயிடுவான். அது உனக்கும் தெரியும். என் பையன் உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சீனா அந்த பொண்ணுக்கு என் பையனை விட்டு கொடுத்துரு. ஏங்க விட்டு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. அவ உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ண அவளோட புருஷன் உடனே முடிவு எடுத்து வேண்டான்னு தூக்கி எறியறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால அவ யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கவி என்ன அவளுக்கு விட்டு கொடுத்துறாத. ஏன்னா என்னால உன்னை விட்டு கொடுத்து இருக்க முடியாது அஞ்சலி. அது உனக்கே தெரியும்ல. அஞ்சலி, நான் உயிரோட இருக்கணும் அஞ்சலி. என்ன சாக விட்டுறாத. நான் ரொம்ப நாள் வாழணும். நான் எங்க இருந்தாலும் சரி உன் நினைப்போடு தான் இருப்பேன் அஞ்சலி. என்னை காப்பாத்துற அஞ்சலி. அஞ்சலி, நான் உன் கனவு அஞ்சலி. நான் உன் கூட மட்டும்தான் வாழ முடியும். எனக்கு உயிர் கொடுக்கறத நினைச்சு உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு என்ன சாகடிச்சிடாத அஞ்சலி. அஞ்சலி, நான் உயிரோட இருக்கணும். நான் உயிரோட இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. என்ன காப்பாத்திர அஞ்சலி.
கவி, மகேஷ், இப்பவும் உன் இதயம் கவி கவின்னு என் பேரை சொல்லிதான் துடிக்குது. என்னோட இதயத்தை நான் சாகடிக்க விட மாட்டேன். உன்னோட உடம்பு வேணும்னா என்னை விட்டு போலாம். ஆனா உன் உயிரை என் உள்ளங்கையில வச்சிருப்ப. நீ கவலைப்படாத மகேஷ். நீ சொன்ன மாதிரி நாம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த இதயம் என்னோடது. இந்த இதயத்தோட துடிப்ப நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால இத காப்பாத்தி என்கிட்ட வச்சுக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் வேணா போவேன். கவி, 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 கவி. அஞ்சலி, அஞ்சலி, நீ இப்ப யோசிக்கல, டைம் இல்ல. விக்கி தம்பி அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அதனால அந்த பொண்ணு கேட்ட மாதிரி விக்கி அவளுக்கு விட்டு தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துரு. அதுக்கு நான் செத்து போயிடுவேனே அத்தை. அஞ்சலி, நீ செத்து போயிட்டா விக்கி தம்பி பொழைச்சு வந்துருவாரா? நான் இப்ப சொல்றது விக்கி தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். அதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த பொண்ணு படம் பிடிச்சு நிக்கிறா. அவ மனசு வச்சாதான் இப்ப விக்கி தம்பிய பழக்க வைக்க முடியும். அதுக்காக விக்கியை விட்டு கொடுத்துட்டு நான் மட்டும் எப்படி வாழ முடியும்? அஞ்சலிமா, நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும்னு இந்த அத்தைய நம்புறல்ல.